படிப்பு வர ஓடி தெய்வாம்சம் இருக்குது சுவாமி, தெய்வாம்சம் இருக்குது. நல்லா இருக்குது. நீ இறங்குற வரையும் குடும்பம் ஓஹோன்னு கொடி கட்டி வரக்கும். நமஸ்காரம். வாப்பா, யார், என்ன சமாச்சாரம், எங்கிருந்து வர்ற? சுவாமி, நாங்க குடுகுடுப்புக்காரு ஜோசியம் பாக்குறாரு. ஜோசியம் பாக்குறியா? குடுகுடுப்புக்காரு ஜோசியம் பாக்குறியா? ஜோசியம் பாக்குறது. ஜோசியம் பாக்குறது. ஜோசியம்னா எப்படி, பேர் ராசி பார்த்து சொல்றியா இல்ல கைரேகை பார்த்து சொல்றியா? கைரேகை பாக்குறது. எப்படி இருக்குது நேரங்காலம் நல்லா இருக்குதா பாரு சுவாமி. நானா சாஸ்திரம் பார்க்க சொல்றேன் என்னையா? ஆமா சுவாமி, ஏதோ காலங்காத்தால வீட்டாண்ட வந்திருக்கிற ஒரு 5-10 தர்மம் வந்து வயது குட்டி நல்லா ஆகிறேன். நான் சாஸ்திரமே பார்க்கறது இல்லை சுவாமி. அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது சுவாமி. ஏதோ வீட்டாண்ட வந்துட்டேன் காலங்காத்தால இல்லைன்னு சொல்லாத. நானும் 2 குழந்தை வச்சிருக்கோம். கைராசி எப்படி இருக்குது பாக்குறோம் சுவாமி. சாஸ்திரமெல்லாம் போய் சாவரத்தே மெய்யின்ற லட்சியத்தோட வாயிடுவேன். எனக்கு சாஸ்திரமெல்லாம் பிடிக்காதுடா சுவாமி. அந்த மாதிரி சொல்லக்கூடாது சுவாமி. ஏதோ வீட்டாண்ட வந்துட்டேன் காலங்காத்தால அந்த மாதிரி சொன்னா எப்படி சுவாமி? என்ன பண்றது சுவாமி? என்னடா காலங்காத்தால வீட்டு வாசிப்புள்ள வந்து போனி பண்ணுன்றான், தர்மம் பண்ணுன்றான். முதல்ல நீ இப்படி சொன்னா கடைசி நிலைமை என்ன ஆகுறது சுவாமி? ஏதோ பழிப்புக்கு நீ வழி கிடையாது சுவாமி. ஒரு 5-10 கயிறு கட்டி தர்மம் சரி, வந்தது வந்தவா, என்ன பார்த்து சொல்லு. சூரியமேடு சுக்கரமேடு நாளைக்கு போத்த சூனாமேடு எல்லாம் கேக்குறாங்களா? உனக்கு ஆயுள் கம்மியா இருக்குது. ஆயுள் கம்மியா இருக்குது. ஆயுள் கம்மியாக்குதா? யாருறான் வண்டி எடுக்குள்ளேயே அங்கேயே இரும்பேடு கூட்டு ஓட்டாண்டே நின்று போச்சு. பைபாஸ்லேயே வேனு போய் மறுபடியும் செக்அப் பண்ணி 1 லிட்டர் ஆயில் வாங்கி ஊற்றி தான் எடுத்தாந்துக்கிறோம். ஆயில் கம்மியாக்குதான்றான். அதே வாழ்நாள் ஆயுள் ரேகை கம்மியாக்குதா? அது எப்படின்னா சேர்த்து கூட்டி விடுப்பாங்களா? அதுக்கு தான் உங்கள்கிட்ட கை காட்டுறது இல்லைன்னா ஆரம்பத்தில் 4 வார்த்தை நல்லதா சொல்லுவான். அப்புறம் இந்த தோசைங்குது அந்த தோசைங்குது எழுதி கேட்டுறேன் கூட 5000. அதுக்கு தான் உங்ககிட்ட கையே காட்டுறது கிடையாது. ரொம்ப நேரம் அது போனி பண்ணி தர்மம் பண்ணோம்னா இப்போ வந்து எனக்கு நேரம் கேட்டு போயிருந்தான். நல்லா சௌகரியமா இருக்கிறேன். இப்போ தான் நான் என்னடா சொல்றேன், கிளத்துக்கு போடுறேன். என்ன இல்லாத நேரம் பார்த்து ஒரு மங்கையான வீட்டு வந்துடுறேன். குடும்பத்துல கண்ணி தீட்டு ஏற்பட்டு போயிருக்குது. நான் இல்லாத நேரத்துல ஒரு மங்கையானவர் வந்து கண்ணி தீட்டு ஏற்பட்டு குடும்பத்துல கண்ணி தீட்டு ஏற்பட்டு போயிருக்குது. எப்படி யாரால அப்படிலாம் ஒன்றும் தெரியலையே. அந்த வடவாண்ட வீட்டாண்ட ஒரு பொண்ணு இருக்குது. அந்த பொண்ணு வீட்டை வந்து ஓஞ்சி இருக்குது. அதையெல்லாம் குடும்பம் அல்லல் பாட்டு நிற்குது. அப்படிலாம் ஒன்றும் தெரியலையாடா. வீட்டாண்ட ஒரு முருங்கை மரம் இருக்குதா? இருக்குது. வீட்டு வாசிப்புல ஒரு முருங்கை மரம் கப்பும் களிமா நல்லா செடியா பூவும் காயமா இருக்குது. ஒன்றும் குறையில்லை. முருங்கை மரத்துல கேள்வி பல 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 சொல்லிக்கிட்டே இருக்குதா? சொல்லுது. அப்பப்போ பளிச்சுன்னு சொல்லிக்கிட்டு தான் இருக்குது. வீட்டுக்கார பொம்பளை முருங்கைக்கரை உடைக்க வருதா? என்னடா அகத்து வீட்டுக்காரு பக்கத்து வீட்டுக்காரு தாட்சணி மேல அவங்க வீட்டுல எதனா பதார்த்தம் இல்லைன்னா வந்து ஒரு 4 கொத்து வச்சு போய் குழம்பு வைப்பாங்க தான். எதிர் வீட்டுக்கார பொம்பளை முருங்கைக்கரை உடைக்க வந்த அந்த பொம்பளை நீ உடைச்சிருக்கிற. வீட்டுக்கார பொண்டாட்டி நீ வச்சிருக்கிறியா? எங்கே கண்டு மரவா நடந்ததெல்லாம் உனக்கு ஜனத்துல அம்பலமாக்கிட்டான் பாரு. எதிர் வீட்டுக்கார மொண்டாட்டி இவங்கிட்ட கை காட்ட வச்சு தானே நான் எதிர் வீட்டுக்கார மொண்டாட்டி வச்சுங்கிறேன்னு தெரிஞ்சு. இப்போ போன அமாசி இட்டு போய் தான் கிட்டாங்க. அவன் மொண்டாட்டி இட்டு போய் சேத்துப்பட்டில போய் வழியில போட்டியா? போட்டான். அவன் வீட்டுக்காரன் பார்த்துருக்கிறான். உன் கால் அடி மொழி சூனி வச்சிருக்கிறான். எதிர் வீட்டுக்கார அவன் மொண்டாட்டி நான் வச்சுங்கிறதால எனக்கு சூனி வச்சுட்டானா? காலடி மண் எடுத்து ஒரு செம்பு தகுதி எழுதி ஒரு சொப்பு ஒன்று தயார் பண்ணி முருங்கை மரத்து வேர்ல பச்சிருக்கிறான். மெய்தானா? சரியா வேலை செய்யல பாருங்க. நீங்க ஒரு 3 நாளா பார்த்தா முருங்கை மரம் கப்புன்னு காய பூரா கொட்டி போச்சு. அப்பதான் அப்போ முருங்கை மரத்து வேர்ல சூனி வச்சுக்கிறானா? வச்சிருக்கிறான் சாமி. முருங்கை மரம் இருக்கக்கூடாது.
கூடாது, முருங்கை மரத்தை வெட்டி போடு. இங்கே தண்டை இடிக்குது எனக்கு. முருங்கை மரம் இருக்கக்கூடாது சுவாமி. டேய், முருங்கை மரத்தை வெட்டிவிட்டு அப்புறம் எந்த சாக்கில் அந்த அம்மா எதிர்விட்டு காய்ச்சி வர மாதிரி போகிற மாதிரி இருப்பாங்க. அந்த முருங்கை மரத்தெல்லாம் உன் குடும்பம் தீம்பு ஏறுபட போது அல்லல் பாட்டி நிற்க போற உனக்கு கும்பாபிஷேகம் பண்றதுக்கு ஒரு ஆள் தயாராக யாரும் தயாராக இருக்க மாட்டாங்க. இங்கே வா. டேய், எனக்கு சூனி வச்சது யாரு? என் குருநாதர் தான் இந்த மாதிரி வேலையை செய்திருக்கிறாரு. துட்டுக்கு ஆசைப்பட்டு என் குருநாதர் தான் இந்த மாதிரி வேலையை செய்திருக்கிறாரு. குருநாதர் துட்டுக்கு ஆசைப்பட்டு இந்த மாதிரி எனக்கு சூனி வச்சிட்டாரா? அவர் சாதாரண ஆளு கிடையாது. மலையாளம் போய் மந்திரம் கத்துக்கணும் வந்தவர். அவர் சர்வ சாதாரண ஆளு கிடையாது. அவருக்கு எதிர்ப்பா நான் செய்ய முடியாது. அவர்கிட்ட நான் வித்து கத்தாலும். நீ அவர்கிட்ட வித்து கத்தினால தானே உன் குருநாதருக்கு தெரிஞ்ச மந்திரம்லாம் உனக்கும் தெரியும் தானே? எனக்கு தெரியுமே. எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல, அந்த எதிர் வீட்டுக்காரன் ஏந்து நடக்கவே கூடாது மாமா. வாய் பேசக்கூடாது. அந்த எதிர் வீட்டுக்காச்சு என்னை விட்டு பிரியக்கூடாது. எம்மா செலவானாலும் பரவாயில்ல, வீடா மந்திரத்தை. சரியான ஆளா இருக்கிறார். அந்த பக்கம் விட்டார், இவரு விட மாட்டாரு போல் தெரியுது. ஏய், நான் இப்போ மனுஷனா நடமாடிங்கிறது அந்த எதிர் வீட்டுக்காட்சி அழுத்தாட்டா. எனக்கு செலவுக்கு துட்டு கொடுக்கறதுக்குன்னே 3 கரவல் மாடு வாங்கி மேய்ச்சி பால் கறந்து ஊற்றி துட்டு கொடுக்குறேன். அவ கொடுக்குற செல்வாக்கள் தான் நான் வெள்ளையும் செல்லுமா துணி போட்டுன்னு போயிட்டு போனால் வண்டி எடுத்துன்னு பஜார் போய் ஒரு கோட்டை சாப்பிட்டு ஜாலியாக இருக்கிறேன். அவளை விட்டுடுன்னா எப்படிடா விட்டுருக்கு? சாமி பெண் பாவம் பொல்லாத விட்டுடு சாமி, நான் சொல்றதை கேளு. பாவமோ புண்ணியமா அதெல்லாம் கிடையாது. இப்போ இருக்கிற வரைக்கும் ஜாலியாக வெள்ளையும் செல்லுமா இருக்கணும். எதிர்விட்டு காட்சி ஒரு மாதிரி இல்லை. வெயிடா மந்திரத்தை. அது எம்மா ஆனாலும் பரவாயில்ல, அந்த எதிர்விட்டு காட்சிதே ஒரு அடிக்கு வாங்கி அடமானம் வச்சு துட்டு கொடுத்துட்றேன். என் துட்டு நான் செலவு பண்ணுறதா இருந்தால் நான் ஏன்டா 10 ரூபாய் சம்பாதிக்கிற மாதிரி இருந்தால் நான் ஏன்டா அவளை பிடிச்சி வச்சுக்கிறேன். யாருக்கும் நான் சொல்ல மாட்டேன். நீ வை, மந்திரத்தை வை. நான் யாருக்கும் சொல்லலை. செய், மந்திரத்தை செய். அந்த எதிர்விட்டுக்காரன் அவன் ஏதே நடக்கூடாது. என்ன பொருள் கேளு. ஒரு 3 கிணத்து தண்ணி கைப்படாத கொண்டு வரணும். அது எப்படா 3 கிணத்து தண்ணி கைப்படாத இடத்த? ஒரு கயிறு ஒண்ணு கட்டி 3 கிணத்து தண்ணி கைப்படாத கொண்டு வரணும் சுவாமி. அடடா, கயிறு கட்டி சொம்புல அப்படியே அது 3 கிணத்துல 3 கிணத்து தண்ணி கைப்படாத கொண்டு வரணும் சுவாமி. அவன் அந்த எதிர்விட்டு காட்சிக்காக படிக்கட்டே இல்லைன்னா கூட பரவாயில்ல, 5 கிணத்துல இறங்கி பைப்பு பிடிச்சிக்கணும் ஏறி வரலாம். வேடா மந்திரத்தை சொல்லு. ஒரு கூகுரு பச்சை ஒண்ணு தேவைப்படுது. அது என்ன கூகுற பச்சை? ஒரு கருப்பு கோழி சாவல் ஒண்ணு தேவைப்படுது. ஒரு 2 கிலோ ஆகிற மாதிரி. 2 கிலோ ஆகிற மாதிரி கருப்பு சேவலா? ஒரு கருப்பு கோழி சாவல் தேவைப்படுது. இந்த எதிர்விட்டு காட்சிதே மேஞ்சிங்குது. ஒரு 5 சேவல் அதில் ஒன்று அங்கே வந்துடுறேன். வெய்ய மந்திரத்தில் சரியா எப்படியோ ஒன்று ஒரு கருப்பு கோழி சாவல் தேவைப்படுது. ஒரு பச்சரிசி ஒரு 5 கிலோ தேவைப்படுது. என்ன வீட்டில் பிரியாணி போடணுமா? ஒரு வேஷ்டி ஒண்ணு தேவைப்படுது. வேஷ்டிக்கு பஞ்சம் இல்லை. இப்போ பொங்கலுக்கு கொடுத்துக்கிறாங்க சொசைட்டி வேஷ்டி, புது வேஷ்டி பிரியாணியாக கொடுத்துட்றோம். கட்டிக்கோ. அந்த வேஷ்டி வாட்டப்படாது. ஒரு ராமராஜ் வேஷ்டி ஒண்ணு தேவைப்படுது. குடு குடுக்காரங்க கூட ராமராஜ் வேஷ்டி தான் கட்டிக்கணும். 2001 ரூபாய் தட்சணை. 2000 தானே வாங்கிக்கடா. ஆமா சாமி, முருங்கை மரத்தை வெட்டி போடு. அந்த முருங்கை மரம் இருக்கக்கூடாது. முருங்கை மரத்தை மட்டும் வெட்ட மாட்டேன். அந்த முருங்கை மரத்தை தான் உனக்கு தீம் வருது. இல்லை, வந்து முருங்கை மரத்தினாலேயே கண்ணாக்குறான் படுபாடி. முருங்கை மரத்தை வெட்டினாலும் சாமி உங்க உடம்பு கொடி கட்டி பாருங்க. சரி, நாளைக்கே போய் முருங்கை மரத்தை வெட்டி வேறு பேத்து ஜேசி பேச்சு வேறு பேத்துட்டு நல்லா போயிட்டு சன்னமாக மம்டிலே ஒரு 2 பாத்தி அகலம் கொத்தி ஒரு பாத்தியில் சிறுகிற ஒரு பாத்தியில் புதினா கொத்தமல்லி வச்சு விட்டுறான். முருங்கறனை தானே அன்னாடிக்கு வந்து என்னைக்கோ ஒரு நாளைக்கு வராங்க எதிர்விட்டு காட்சி. புதினா கொத்தமல்லி சிறுகிற என்ன வச்சு விட்டாங்க. அன்னாடிக்கு ஒரு கற்று பிடிங்குவாங்க பாரு.